கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்துக்குரிய கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனம் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இந்த வருடத்தில் முதல் மாதத்தை கடந்து இந்த 2வது மாதத்தில் பிரவேசிக்க செய்த கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இரட்சிப்பு என்றால் விடுதலை. நம்முடைய கர்த்தரின் நாமம் இரட்சிப்பு. யாத்திராகம் 15:2 கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர் என்று இஸ்ரவேல் புத்திரர் பாடினார்கள். யோபு 13:16 அவரே என் இரட்சிப்பு என்று யோபு குறிப்பிடுகிறார். சங்கீதம் 62:2 அவரே என் கண்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர் என்று தாவீது தன் சாட்சியை இந்த வசனத்தில் அறிவிக்கிறார். இரட்சிப்பு என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் இரட்சகர். அவரே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை உடையவராக இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாதது எதுவும் இல்லை. நம்முடைய கர்த்தரால் விடுவிக்க கூடாதது எதுவும் இந்த உலகத்தில் இல்லை. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11ஆம் வசனத்தில் தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று அறிவித்தான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் எல்லா ஜனங்களுக்கும் இரட்சகராக பிறந்தார். ஆதாம் காலம் முதல் இந்த உலகத்தில் கிரியை செய்கிற பாவங்களிலிருந்து, அதன் பின் விளைவான சாபங்களிலிருந்து, வியாதி மரணத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 4:12 அவராலே அன்றி வேறொருவராலும் இரட்சிப்பு இல்லை. நாம் இரட்சிக்கும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாருக்கு கர்த்தர் இரட்சிப்பை அருளுகிறார் என்று வேதத்தில் இருந்து பார்க்கும்போது சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் என்ற வார்த்தைப்படி விடுவிக்க ஒருவரும் இல்லாத பிசாசுகள், வியாதிகளின் அடிமைத்தனத்தில் பெருமூச்சோடு முறையிட்டு கொண்டு இருப்பவர்களை இரட்சிக்கும்படியாக நேரடியாக கர்த்தர் இறங்கி வருகிறார். யோபில் 2:32ஆம் வசனத்தில் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் இரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியா இருப்பவர்களின் இடத்திலும் இரட்சிப்பு உண்டா இருக்கும் என்ற வார்த்தைப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்கிற தொழுது கொள்கிற யாவரும் கர்த்தரால் விடுவிக்கப்படுவார்கள். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளின் இரட்சிப்புக்காக கர்த்தர் இறங்கி வருகிறார். இதையே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தீர்க்கதரிசி குறிப்பிடுகிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக புலம்பல் 3:26 கர்த்தருடைய இரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது என்ற வார்த்தைப்படி நம்பிக்கையோடு காத்திருக்களை கர்த்தர் எந்த சூழ்நிலையில் போராடி கொண்டிருந்தாலும் இரட்சித்து விடுவிக்கிறார். ஆமேன். ரோமர் 10:10 நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், இரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்று எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைப்படி இருதயத்தில் விசுவாசத்தோடு கர்த்தரிடத்தில் தாழ்மையான இருதயத்தோடு வாயினால் அறிக்கை செய்யப்படுகிற எல்லா காரியங்களுக்கும் வேண்டிக் கொள்கிற எல்லாவற்றிற்கும் இரட்சிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. யாத்திராகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று மோசே மூலம் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரிடம் அறிவித்தார். நம் கண்கள் காண்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது.
இந்த வசனத்தில் கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பார்ப்பா என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்தார். கர்த்தரின் ரட்சிப்பை காணும் கண்கள் பாக்கியமுள்ளவைகள். லூக்கா 2 அதிகாரம் 30-32 சிமியோன் இயேசுவாகிய குழந்தையை கைகளில் ஏந்தினவராக புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான் என்று எழுதப்பட்டுள்ளது. இயேசுவை கண்டவர்கள் யாவரும் அவரை இரட்சிப்பாக காணவில்லை. ஆனால் சிமியோன் இந்த உலகத்தை இரட்சிக்க வந்த இரட்சிப்பாக ஆவியின் கண்களால் கண்டு கர்த்தருக்கு மகிமை செலுத்தினார். இஸ்ரவேல் புத்திரர் 430 அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுவித்து எகிப்திலிருந்து வெளியேற்றும் போது பார்வோனும் அவன் சேனையும் கர்த்தருடைய ஜனத்தை அழித்து விடுவிக்கும்படியாக பின்தொடர்ந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரரின் கண்கள் துரத்தி வந்த சத்துருவை எகிப்தியரை கண்டது. முன்னே பாதை அடித்து கொண்டு நிற்கிற செங்கடலை கண்டது. அப்பொழுது வாய்களை திறந்து கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் கடந்து வந்த ஒடுக்குதலின் பாதை அவர்களது மனதில் இருந்தது. எனவேதான் கர்த்தர் இத்தனை காலங்களும் எகிப்தியனையும் அவன் ஒடுக்குதலையும் கண்ட உங்கள் கண்கள் இனி கர்த்தரின் இரட்சிப்பை மாத்திரமே காணப்போகிறது. இனி ஒருபோதும் எகிப்தியனை உங்கள் கண்கள் காண்பதில்லை. இன்றைக்கு ஒடுக்குகிற எகிப்தியனுக்கு நிரந்தர முடிவு என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். எகிப்தியன் அழித்து மடிந்து போய்விடுவோமோ என்று அங்கலாய்த்த கர்த்தருடைய பிள்ளைகளின் கண்கள் எதை கண்டது என்று பார்ப்போமானால், யாத்திராகமம் 14 அதிகாரம் 21-22 மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டான் தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது என்று பார்க்கிறோம். கர்த்தரின் வார்த்தைப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களின் கண்கள் இந்த உலகத்தின் தொழில்நுட்பங்களாலும் அறிவியலாலும் சாத்தியமில்லாத கடல் பிளந்து பிரிந்து போனதை கண்டார்கள். நடுக்கடலில் வெட்டாந்தரை காணப்படும்படியாக அசாத்தியமான பாதை உண்டாகி பிரிந்த தண்ணீர் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் மதிலாக உறைந்து நின்றதை கர்த்தருடைய ஜனத்தின் கண்கள் கண்டது. அது மாத்திரமல்ல, யாத்திராகமம் 14 அதிகாரம் 30-32 வசனத்தில் இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலர் எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். கர்த்தர் எகிப்தியர் செய்த அந்த மகத்தான கிரியை இஸ்ரவேலர் கண்டார்கள் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தருடைய ஜனத்தை அழித்து கொல்லும்படியாக பின்தொடர்ந்து வந்த எகிப்தியர் கடற்கரையில் செத்து கிடந்ததை இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டார்கள். கர்த்தருடைய ஜனம் கர்த்தர் செய்த மகத்தான கிரியை தன் கண்களால் கண்டது. அநேக தலைமுறைகளுக்கு பின்னர் செங்கடலின் மறுக்கரையில் சுதந்திர காற்றை இஸ்ரவேலர் சுவாசித்தார்கள். ஹல்லேலூயா! இந்த மாதத்தின் முதல் நாளில் கர்த்தருடைய ஜனமாகிய நாம் எந்த எகிப்தின் சேனையை கண்டு கலங்கி கொண்டிருக்கிறோம்? இனி எகிப்தின் சேனையை அடைத்து கொண்டு நிற்கும் செங்கடலை ஒருபோதும் நம் கண்கள் காண்பதில்லை. இந்த மாதத்தில் கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை, அசாத்தியமான அற்புதங்களை, மகத்தான கிரியைகளை நம் கண்கள் காணப்போகிறது. நம் ஆசீர்வாதங்களை அடைத்து கொண்டு நிற்கும் செங்கடல்கள் பிளந்து பிரிந்து போவதை நம் கண்கள் காணப்போகிறது. அழித்து கொன்று நிர்மூலமாக்க பின்தொடர்ந்து வருகிற சத்துரு சேனைகளின் கர்த்தருக்கு முன் நிற்க முடியாமல் நிர்மூலமாய் போவதை நம் கண்கள் காணப்போகிறது. ஆமேன். ஜெபிப்போம். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கும் சர்வ வல்லமையுள்ள பரம தகப்பனே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி எங்களை விடுவித்தபடியா ஸ்தோத்திரம். உலக இரட்சகராக எங்களை விடுவிக்கும்படியாக பூமிக்கு வந்த கிறிஸ்து இயேசுவே, எங்களை தாழ்த்தி உம் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஒடுக்குகிற எகிப்தியன் பாவ சாப பிசாசின் அடிமைத்தனத்தில் இருந்து இந்த நாளில் நிரந்தர ரட்சிப்பை தாரும். எங்கள் கண்கள் நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்கிற ரட்சிப்பை, மகத்தான கிரியைகளை இந்த நாளிலிருந்து காண கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.